தொடர்ச்சியாக நாம் ஜெபத்தை குறித்து பார்த்துக்கிட்டே வந்தோம். கடைசி வாரமாக இந்த வாரத்தில் இயேசுவே செஞ்ச ப்ரேயர், இயேசுகிட்ட செய்யப்பட்ட ப்ரேயர், மிக முக்கியமான ப்ரேயர்ஸ் அப்படிங்கிறத நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கிறோம். அதில் குறிப்பாக நம்ம இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, மார்க் எழுதின சுவிசேஷம் 7ஆம் அதிகாரத்தில் 24 முதல் 26 வரை. நேற்றைய தினத்தில் இதோடைய மிக முக்கியமான இன்னொரு விஷயத்தை பார்த்தோம். அதாவது எப்பத்தா அப்படிங்கிறத பற்றி பார்த்தோம். இயேசு அந்த அற்புதத்தை செய்யறதுக்கு முன்னாடி நடந்ததான ஒரு சம்பவம், அதுதான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். நேற்று இதை எடுக்கும் போதே இதை பற்றின ஒரு விஷயத்தையும் அப்படியே பார்க்கணும் அப்படின்னு தோணுச்சு. அதனால தான் இன்னைக்கு காலையில் இந்த ப்ரேயரை பார்க்குறோம். இது ரொம்ப விசேஷமான ஒரு ப்ரேயர். அதாவது தன்னுடைய மகளுக்கு பிசாசு பிடிச்சிருக்கிறது, அதை துரத்தி விட வேண்டும் என்று அவளை வேண்டிக் கொண்டாள். தன்னுடைய மகளுக்காக ஒரு அம்மா இயேசுகிட்ட இப்படி ஒரு ப்ரேயர் பண்ணுறாங்க. ஆனால் இந்த ப்ரேயருக்கு பின்னாடி பாருங்கள், அந்த அம்மாவுடைய சக்ஸஸுக்கு பின்னாடி இருக்கிறதான மிக முக்கியமான விஷயம். முதல்ல இந்த ஓவரால் விஷயத்தை நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா, சிலர் இந்த விஷயத்தை வேற மாதிரி சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்க அப்படின்னு கேட்டால், இயேசு பாருங்கள் அந்த அம்மாவை பார்த்து நாய்க்குட்டின்னு சொல்கிறாரு. ஏன்னா இந்த இடத்துல இயேசு சொல்கிறார், பிள்ளைகளின் அப்பத்தை எடுத்து நாய்க்குட்டிகளுக்கு போடுவானேன் அப்படின்னு சொல்கிறார். உடனே அந்த அம்மா சொல்லுது, மேஜிலிருந்து ஒரு துணிக்கையாவது சாப்பிடுமே அப்படின்னு சொல்கிறார். அதுக்கு முன்னாடி சொல்கிறார், காணாமல் போன இஸ்ரவேலுக்கே அல்லாமல் நான் வேறு யாருக்கும் வரவில்லை அப்படின்னு சொல்கிறார். அப்போ இப்படி இருக்கும்போது இயேசு கிறிஸ்துவை பற்றி அவங்க நிறைய விஷயங்கள்லாம் சொல்லுவாங்க. இயேசு பாருங்கள் எவ்வளோ கோவமாக பேசுகிறாரு, விரட்டி விட்றாரு, இப்படிலாம் சொல்லுவாங்க. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் இல்லையா, நம்ம ஆண்டவரை பற்றி நமக்கு தான் தெரியும். இன்னும் சொல்ல போனால் நமக்கு தான் அந்த வெளிப்பாடு இருக்கும். இப்போது இதில் உள்ள ஒரு விஷயத்தை நம்ம பார்க்க போகிறோம். இந்த அம்மா யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், கானானிய ஸ்திரீ. இந்த அம்மாவை குறித்து இன்னொரு இடத்துல இருக்குது, கானானிய ஸ்திரீ. இந்த கானானிய ஸ்திரீ இயேசுகிட்ட என்ன கேட்குறாங்கன்னு சொன்னால், தன்னுடைய மகளுக்கு பிசாசு பிடிச்சிருக்கு, விடுதலை அடைய வேண்டும்னு கேட்குறாங்க. இப்போ இயேசு சொல்லக்கூடியதான ஒரு காரியம். அதுக்கு முன்னாடி இந்த அம்மா இந்த சக்ஸஸை எப்படி பெறுறாங்கன்னு பாருங்க. இயேசு ஒரு வீட்டுக்குள் பிரவேசித்து ஒருவரும் அதை அறியாதிருக்க விரும்பினார், அவரால் மறைவாய் இருக்கக்கூடாமல் போயிற்று அப்படின்னு இருக்கு. அதாவது இயேசு என்ன பண்ணுறாருன்னா, சில காரணங்களுக்காக வெளியரங்கமாக இல்லாமல் அவர் கொஞ்சம் தனித்திருக்கும்படி ஒரு வீட்டுக்குள்ளே போய் மறைவாய் இருக்கிறார். இந்த அம்மா அந்த வீட்டை தேடி கண்டுபிடிச்சு போகுது ஆசீர்வாதத்தை வாங்கிறதுக்கு. அங்கே போய் தான் அந்த ஜெபம் நடக்குது. அப்போ இதை பார்க்கும்பொழுது எனக்கு ரொம்ப ஆச்சரியம் என்னன்னா, இயேசு கிறிஸ்துவே மறைவாய் இருக்கையும் கூடாமல் போயிற்று. ஒரு சர்வ வல்லமையுள்ள தேவன். இப்போ நீங்கள் பாருங்கள், ஒரு இடத்துல அவரை கொலை பண்ண வராங்க. அப்படி வரும்போது அவர்கள் நடுவில் அவர் மறைந்து போனார்னு இருக்கு. அவர் நினைச்சாருன்னா அந்த இடத்துல மறைஞ்சு அப்படி போயிடலான்னு வச்சுக்கோங்களேன். அப்படி இருக்கும்போது இந்த இடத்த பார்த்துங்க, வசனம் சொல்லுது, அவர் மறைவாய் இருக்க கூடாமல் போயிற்று. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த அம்மா கண்டுபிடிக்கணும், அந்த இடத்துக்கு வரணும். இது பரலோகத்தினுடைய திட்டம். இதுக்கு பின்னாடி ஒரு ஹெவன்லி பிளான் இருக்குது. இப்போ நான் உங்களுக்கு கொஞ்சம் விளக்கமாக சொல்கிறேனே. இந்த கானானிய ஸ்திரீ யார், கானானியர்கள் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னு சொன்னால், நம்ம எல்லாருக்கும் தெரியும், இஸ்ரவேலர்கள் கானான் தேசத்தை கர்த்தர் கொடுத்தார். அதுக்கு முன்னாடி இந்த கானானியர்கள் யார் அப்படின்னு கேட்டால், நோவாவுடைய 3 பசங்க, சேம், காம், யாபேத். அந்த சேம், காம், யாபேத்தில் காமுடைய பையன் தான் கானான். இப்போது நோவா நிர்வாணமாக வெறித்திருந்தார். அதை காம் தான் பார்த்தாரு. பார்த்துட்டு போய் சேம், யாபேத்துக்கிட்ட அனௌன்ஸ் பண்ணார். அப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னு சொன்னால், நோவா தன்னுடைய திராட்சரச வெறித்தெழுந்து எழுந்து அவர் என்ன பண்ணுறாரு, கானான் சபிக்கப்பட்டவன் சொல்கிறாரு. பார்த்தது காம் பையன், ஆனால் சபிச்சது யாரு, பேரனை. தன் பையனுடைய பேரனை சபிக்கிறார். இதில் கானான் என்ன மிஸ்டேக் பண்ணா அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த இடத்துல அந்த சம்பவத்தில் கானானுடைய பிரச்சனை ஒன்றுமே கிடையாது. கானானை பொறுத்த வரைக்கும் இந்த விஷயத்தில் சம்பந்தம் இல்லாதவன். அப்பா தப்பு பண்ணார். அப்பாவை ஏன் நோவா சபிக்கலை அப்படின்னா, அதுக்கு வேறொரு ரீசன் இருக்குது. ஆண்டவர் காம் அதுக்கு முன்னாடி ஆசீர்வதிச்சிட்டார். ஆதியாகமத்தின் புத்தகத்தில் சேம், காம், யாபேத்தை ஆண்டவர் 3 பேருமே ஆசீர்வதிச்சிட்டார். நோவாவையும் அவன் குமாரரையும் ஆசீர்வதித்து அப்படின்னு இருக்கு. ஸோ கர்த்தர் ஆசீர்வதிச்ச ஒருத்தனை மனுஷன் சபிச்சானா அந்த சாபம் நிற்காது. இது நல்லா யாருக்கு தெரியுது, நோவாவுக்கு தெரியுது. அதனால தான் நோவா என்ன பண்ணுறாரு, போட்டு கானானை சபிக்கிறார். அடுத்த ஜென்ரேஷனை சபிக்கிறார். இந்த ஜென்ரேஷன் தப்பிச்சுக்கிட்டோம், ஆனால் உன்னோட அடுத்த ஜென்ரேஷன் போச்சுன்னு சொல்கிறார். இப்போ என்ன ஆகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, கானான் எந்த தப்பும் செய்யாதவன். அதுக்கப்புறம் கானான் தப்பு செஞ்சார். அதுக்கப்புறம் அவருடைய சந்ததியார் மோசமான சந்ததியார், அதை விட்டு அது அப்படியே இருக்கட்டும். ஆனால் இந்த சாபம், நோவா கொடுத்த சாபம் கானானுக்கு எப்படி வந்தது, தன் தகப்பன் மூலமாக வந்தது. இப்போ இந்த அம்மாவுடைய சந்ததி பிசாசு பிடிச்சிருச்சு. இந்த அம்மா நிற்குது. இந்த அம்மா இப்போ யாரு, தகப்பனுடைய சாபத்தை சுமந்து கொண்டு நிற்கக்கூடிய ஒரு சந்ததி. இப்போ இங்க நிற்கிற இவர் யாரு, பிள்ளைகளின் பாவத்தை சுமக்க வந்த தகப்பன். இந்த விஷயம் தான் ரொம்ப முக்கியமான விஷயம்.
தகப்பனுடைய சாபத்தை சுமந்து கொண்டு வந்திருக்கிற ஒரு மகள் பிள்ளைகளுடைய பாவத்தை சுமக்க வந்ததான ஒரு தகப்பன் அவரை வந்து மீட் பண்ணுறான். இப்போ எதுக்கு வந்திருக்கா? ஏன் பிள்ளைகளை கொஞ்சம் மீட்டு கொடுங்க அப்படின்னு கேட்குறான். இப்போ நியாயமாக இயேசு அந்த இடத்துல என்ன சொல்கிறாரு? காணாமல் போன இஸ்ரவேலுக்கு இல்லாமல் நான் யாருக்கும் வரலைன்னா இவர் நியாயமாக போயிருக்கணும் தானே. இப்போ அந்த அம்மாவுக்கு அந்த ஸ்பிரிச்சுவல் தாட் அங்கே ஒர்க் அவுட் ஆகுது பாருங்க. ஆவியானவர் பேச வைக்கிறாரு பாருங்க. இப்போ அந்த அம்மா சொல்லுது, பிள்ளைகளின் அப்பத்தை எடுத்து நாய்க்குட்டிகளுக்கு போடுவானேன்னு மேய்ச்சல் இருந்து துணிக்கி எனக்கு கொடுத்துருங்கன்னு சொல்லுது. இஸ்ரவேல் நீங்கள் மேட்சில் இருக்கிற அப்பத்தை நீங்கள் அவனுக்கு கொடுத்துருங்க, நானே அப்பம் ஜீவ அப்பம் அவனுக்கு கொடுத்துருங்க. அவன் வேணான்னு எதையாவது மேஜிலேருந்து கீழே விழும் இல்லையா, துணிக்கை விழும் இல்லை. அதனால தான் இயேசு எப்பவுமே சொல்லுவார், துணிக்கைகளை எடுங்க எடுங்கம்பார். இப்போ அதை எங்கிட்ட கொடுங்க அப்படின்னு அந்த அம்மா கேட்குது. ஆண்டவர் சொல்கிறாரு, நீ சொன்ன அந்த வார்த்தை நிமித்தம் போகலாம். இன்னொரு இடத்துல இதே சம்பவத்தை இன்னொரு காஸ்பல்ல உன் விசுவாசம் பெரியதுங்கிறார். இப்போ இதுதான் அந்த இடத்துல ஒரு கான்வர்சேஷன். அதுக்கு பின்னாடி இருக்கிற விஷயம் உங்களுக்கு பேக்ரவுண்டை நான் உங்களுக்கு சொல்கிறேன். கானானியர்கள் புறஜாதியாருக்கு அடையாளம், நமக்கு அங்கே தான் ஆசீர்வாதம் வருது. அந்த இடத்துல அந்த ஆசீர்வாதம் நம்மக்கிட்ட வருது. இப்போ இந்த ஆசீர்வாதத்தை பெறுவதற்கு அந்த அம்மா செய்த முதலாவது, இயேசு ஒரு வீட்டுக்குள் மறைவாய் இருந்தார். அதோட அர்த்தம் என்ன? புறஜாதியாருக்கு தேவன் மறைவாய் இருக்கிறார். எப்போ? சிலுவை வர வரைக்கும் அவர் மறைவாய் தான் இருந்தார். சிலுவைக்கு வர்றதுக்கு முன்னாடி இப்ப நமக்கு அவர் வெளியரங்கமாக இருக்கிறார். இப்ப ஆண்டவர் சொல்றாரு, நான் தேடாதவர்களாலே கண்டடையப்பட்டேன், ரோமர். இப்ப நமக்கு அதுக்கு முன்னாடி, சிலுவை வரதுக்கு முன்னாடி புறஜாதியாருக்கு அவர் மறைவாய் இருந்தார். அவர் அந்த மறைவாய் இருந்தவரை அவள் தேடி கண்டுபிடித்தாள். முதலாவது ஃபர்ஸ்ட். ரெண்டாவது, அவள் வாங்கினது தனக்கு உரியதை அல்ல, தனக்கு இல்லாத ஆசீர்வாதத்தை அவளுடைய ஜெபம் பெற வைத்தது. அதான் ரொம்ப ப்ளஸ் பாயிண்ட். நமக்கு கிடைக்காத ஆசீர்வாதத்தை நம்மளால் பெற்றுக்கொள்ள முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவர்கள் அதை இழந்தால் நாம் அதை பெற்றுக்கொள்ள முடியும். அவர்கள் தகுதி இல்லாதவர்களை போனால் நாம் போய் ஜெபிக்கும் போது அது நமக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறது. பாருங்க, ஏசாவுடைய ஆசீர்வாதம் யாக்கோபுக்கு கிடைத்தது. யூதாசினுடையதான அப்போஸ்தலர் பட்டம் வேறொருத்தனுக்கு கிடைத்தது. ஆண்டவர் அழைச்சது அவரை தான். ஆனால் அவர் தகுதி இல்லாமல் போகும்போது அதை இன்னொருத்தருக்கு கொடுப்பதற்கு அவர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். ஆனால் அதை பெறுவதற்கு நீங்கள் தயாராக இருக்கணும். அதுதான் உங்க ஜெபம். பல நாட்களாக ஆண்டவர் உங்களுக்கு அந்த ஆசீர்வாத நியமிகளாகவே இருக்கட்டுமே, ஆனால் நீங்கள் அதை வாஞ்சித்து கேட்டீங்கன்னா, அவர்கள் அதை தகுதி இல்லாமல் போனால் கர்த்தர் அதை உங்களுக்கு தருவதற்கு வல்லமை உள்ளவராக இருக்கிறார். இஸ்ரவேலின் ராஜ்யபாரம் சவுலுக்குரியது தான். ஆனால் அவன் தகுதி இல்லாதவனாய் போன போது அந்த ராஜ்யபாரம் தாவீதுக்கு கிடைத்தது. அதே தான் நான் உங்களுக்கும் சொல்கிறேன். இந்த காலை வேளையில் நம்ம எல்லாராலையும் புறக்கணிக்கப்பட்டிருப்போம், எல்லாராலும் ஒதுக்கப்பட்டிருப்போம், நமக்கு எதுவுமே இல்லாத ஒரு சூழ்நிலையாக இருக்கும். இது உனக்கு இல்லைன்னே சொல்லியிருப்பாங்க. ஆனால் ஆண்டவர் சொல்றாரு, அதை நான் உனக்கு தருவதற்கு வல்லமையுள்ளவராக இருக்கிறேன். விசுவாசம் பெரியது. அவ தேடி கண்டுபிடிச்சா பாருங்க அந்த ஆசீர்வாதத்தை. இந்த காலை வேளையில நாம தேடி கண்டுபிடிப்போம். நமக்குரியது ஆண்டவர் எவ்வளவு மறைவாய் இருந்தாலும் அதை வெளியரங்கமாக்குவதற்கு கர்த்தர் வல்லமையுள்ளவராகவே இருக்கிறார். நம்ம அதை சில விஷயங்களை நம்ம கொஞ்சம் கஷ்டப்பட்டு பெறணும்னு ஆண்டவர் விரும்புகிறார். அப்போதான் அதோட வேல்யூ நமக்கு தெரியும். பாருங்களேன், எந்த ஒரு விஷயமும் ஈஸியாக கிடைச்சிட்டு அந்த வேல்யூ நமக்கு தெரியாது. பாருங்க, சில கடினமான பாதைகளை கர்த்தர் அனுமதிக்கிறார். இப்போ இயேசு அவளை சாதாரணமாக அந்த வீட்டுக்குள்ளே பார்த்துருக்க முடியும்னு நினைக்கிறீங்களா? எகிப்திலிருந்து ஒரு சில கிரேக்க வாலிபர்கள் இயேசுவை பார்க்க வராங்க. முதல்ல அவங்க யாரை போய் பார்க்குறாங்க தெரியுமா? அந்திரேயாவை பார்க்குறாங்க. அந்திரேயா போய் யோவான் கிட்ட சொல்கிறாரு, யோவான் போய் இயேசு கிட்ட சொல்கிறார். இதுதான் அன்னைக்கு இருந்த புரோட்டோகால். காரணம் சில சிச்சுவேஷன்ஸ்னால அப்படி இயேசு மறைஞ்சிருந்தார். ஆனால் இங்கே எதுவுமே இல்லை, அவர் மறைந்திருந்தார், அவள் தேடி கண்டுபிடித்தாள். அதான் சபை, அதான் புதிய ஏற்பாட்டு சபை. உங்களால் என்னாலையும் அப்படி கண்டுபிடிக்க முடியும். இந்த வேதத்தினுடைய பொக்கிஷங்களை தேடி கண்டுபிடிங்க, ஆராய்ந்து பாருங்க. இது யாருக்கு கொடுத்தது, எப்படி கொடுத்ததுலாம் கிடையாது, இது நமக்கு கொடுத்தது. அந்த 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 எதிர்பார்ப்போடு கூட, அந்த வாஞ்சையோடு கூட நீங்கள் தேடினீங்கன்னா, எத்தனையோ பேரை நான் கேட்டிருக்கிறேன், சொல்லுவாங்க எனக்கு எழுத படிக்க கூட தெரியாதுங்க, ஆனால் கர்த்தர் எனக்கு பைபிள் படிக்க சொல்லி கொடுத்தாரு. நான் படித்ததே பைபிளை தான். அவங்களுக்கு பள்ளிக்கூடம் பக்கமே போகாதவங்க சபைக்கு வரும்போது, ஐயோ ஆண்டவரே நான் பைபிள் படிக்க முடியலன்னு கேட்கும்போது ஆண்டவர் பைபிள் படிக்க சொல்லி கொடுத்து அவங்க அதிலிருந்து வேதத்திலேருந்து எடுத்து போதிப்பாங்க. பேதுரு எழுதுகிற சம்பவங்கள்லாம் நீங்கள் பாருங்கள். பூமியானது ஜலத்தினால் உண்டாக்கி ஜலத்தினால் நிலை கொண்டு இருக்கிறது போலன்னு எழுதுறாரு. இது எவ்வளோ பெரிய சயின்ஸ் தெரியுங்களா? இன்னைக்கு வரைக்கும் தண்ணியை தான் பூமியில் தேடுறாங்க. இவ்வளோ பெரிய சயின்ஸை யாருக்கு சொல்கிறாரு? பேதுரு சொல்கிறாரு, படிப்பறிவு இல்லாத எங்களை கொண்டு கர்த்தர் இப்படிப்பட்ட காரியங்கள், அன்ஸ்கூலிங், ஸ்கூல் பக்கமே போகாத ஒரு ஆள்னு ஒரு டிரான்ஸ்லேஷனில்.
அவன் உங்களுக்கும் எனக்கும் அப்படித்தான். நாம தகுதி இல்லாதவர்களாக இருந்தாலும், மறைக்கப்பட்டிருந்தாலும், கிடைக்க கூடாததா இருந்தாலும், கர்த்தர் அதை தருவதற்கு வல்லமை உள்ளவராகவே இருக்கிறார். பல நேரங்களில் ஆடு மேய்க்கிறவனுக்கு ராஜா பதவியா யோசிச்சு பாருங்க. கர்த்தர் நினைச்சா அதை கொடுப்பாரு. ஜெயிலில் இருக்கிற ஒரு கைதிக்கு பிரதமர் பதவியா? கர்த்தர் நினைச்சா யோசேப்புக்கு கொடுத்தாரு, உங்களுக்கும் கொடுப்பாரு. ஒரு அடிமையா கொண்டு வரப்பட்டு சங்கிலியில கட்டப்பட்டவனுக்கு கவர்னர் போஸ்டா? கர்த்தர் நினைச்சா தானியேல், சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோவுக்கு செய்த மாதிரி உங்களுக்கும் செய்வார். கர்த்தர் என்ன வேணாலும் செய்வார். அவருக்கு எங்கேருந்து யாரை எங்கே உட்கார வைக்கிறோம் முக்கியம் இல்லை, நம்ம எப்படி தேடி கண்டுபிடிக்கிறோம் அதான் முக்கியம். ரெண்டாவது, அதை நம்ம கேட்குற விதம்னு ஒன்று இருக்கு. ஆண்டவர்கிட்ட கேட்குற விதம் இருக்கு. யாக்கோபு கேட்டாம பாருங்க, நீ என்னை ஆசீர்வாதத்தோடையுமே நான் விட மாட்டேன், உன்னை ஆசீர்வதிக்கவே நான் வரலப்பா. நம்ம ஏற்கனவே நம்ம பார்த்துருக்குறோம், இந்த ஜெபத்திலேயே பார்த்துருக்குறோம். யாக்கோபை ஆசீர்வதிக்க கர்த்தர் வரல, யாக்கோபை தேற்ற தான் கர்த்தர் வந்தார். அதுக்கப்புறம் 2 அதிகாரம் கழிச்சு தான் அவனை ஆசீர்வதிக்க அவர் வந்தார். அப்போ இதே சம்பவம் அங்கே நடக்கும். ஆனால் அங்கே ஆசீர்வதிப்பார், அங்கே தான் விஷயத்த சொல்லுவார். ஆனால் இங்கே அவன் கேட்குறான், போராடுறான், எனக்கு ஆசீர்வாதத்தை கொடுங்க. கொடுக்கக்கூடாத இடம் அந்த இடத்துல கொடுக்க வேண்டியது இல்லை. ஆனால் அவன் கேட்குறான், போராட்டும் போது கர்த்தர் மீறாமல் அதை செய்கிறார். அதுதான் நான் உங்களுக்கு சொல்ல வரேன். ஆண்டவர் நமக்கு செய்வார். நம்ம மேலே அவருக்கு அவ்வளோ பாசம் இருக்குது, உங்கள் மேலே அவ்வளோ பாசம் இருக்குது. நீங்கள் ஆண்டவர்கிட்ட கேட்டு பாருங்களேன். அது பிள்ளைகளுக்கு உரியது இல்லைன்னாலும் ஆண்டவர் நமக்கு தருவார். இந்த புதிய ஏற்பாட்டினுடைய வெளியரங்கமாக்கப்பட்டதான இந்த சத்தியங்கள் இருக்குது, இது உள்ள இருக்கிற மகத்துவங்கள் இருக்கு, இதெல்லாம் உங்களுக்கும் எனக்கும் கிடைக்கக்கூடிய அளவுக்கு நம்ம தகுதி வாய்ந்தவங்க நீங்கள் நினைக்கிறீங்களா? இல்லை நம்ம கொடுக்கக்கூடிய தரிசனங்கள் கர்த்தர் நம்மக்கிட்ட அதெல்லாம் விடுங்க, நம்மக்கிட்ட ஆண்டவர் ஊழிய அழைப்பு கொடுக்குறாரு. இந்த அழைப்புக்கு நீங்களான தகுதி உடையவங்களா? கொஞ்சம் உட்காந்து யோசிச்சு பாருங்கப்பா. இதில் எழுதினது கிட்டத்தட்ட 40க்கும் மேற்பட்டவங்க எழுதியிருக்கிறாங்க. அவங்களோட டெடிகேஷன்ஸ் எல்லாம் நீங்கள் பாருங்கள். அந்த டெடிகேஷன் பண்ணி அவ்வளோ டெடிக்கேட்டடாக இருந்தவங்களுக்கு கிடைச்ச இந்த மகத்துவத்தை உங்களுக்கும் எனக்கும் கர்த்தர் இன்னைக்கு கொடுக்குறாருன்னா நாம் எந்த அளவுக்கு இவங்களுக்கு ஈக்குவல் ஆகிட்டோம்னு நீங்கள் நினைக்கிறீங்க? அதான் நான் சொல்லுவேன். கர்த்தர் தகுதி இல்லாதவனை தகுதிப்படுத்துகிறார், புழுதியில் இருந்து கர்த்தர் உயர்த்துகிறார். யாரை எங்கே உட்கார வைக்கிறாருன்னு அவருக்கு தான் தெரியும். நாம் அதுக்கு தகுதியுடையவங்களே கிடையாது. நம்ம எதிர்பார்க்கறது என்ன தெரியுமா? மேஜையிலிருந்து விழும் துணிக்கைகள், அதை எதிர்பார்க்குறோம். அதுதான் நம்ம ஜெபம். ஆண்டவரே, எனக்கு மேலே இருக்கிற அந்த அப்பத்தை உட்காந்து சாப்பிட்ற டேபிளில் உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறாங்களே எல்லாரும், அதை சாப்பிட்ற அளவுக்கு எனக்கு தகுதி இல்லை, அது எனக்கு நல்லா தெரியும். எனக்கு நீங்கள் அந்த துணிக்கையை கொடுங்க. ஆக்சுவலாக அந்த அம்மாவுக்கு என்ன கிடைச்சது தெரியுங்களா? அந்த மேஜையிலேருந்து துணிக்கைக்கு நாய்க்குட்டிக்கு தானே கேட்டாங்க. அந்த மேஜையிலேருந்து துணிக்கை விழல, அப்பமே விழுந்துருச்சு. இஸ்ரவேலர்கள் மேஜையிலேருந்து உட்காந்து சாப்பிட்றவன்னா அவன் ஒருவேளை அவன் சாப்பிட்ற அப்பம் இயேசு கிறிஸ்துவா இருந்தால் அவன் தூக்கி போட்ட அப்பம் யாருன்னா இயேசு கிறிஸ்து. அவன் இயேசு தூக்கி புறம்பே போட்டான். இன்னைக்கு நமக்கு கிடைச்சிருக்குது துணிக்கை கிடையாது, அப்பமே கிடைச்சிருக்கு. இயேசு கிறிஸ்து இப்போ நம்மள இருக்கிற இப்போ யார் தெரியுமா பிள்ளைகள்? ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேரோ அத்தனை பேரும் பிள்ளைகளாகும்படிக்கு கர்த்தர் அதிகாரம் கொடுத்தார். அன்னைக்கு நாய்க்குட்டிக்கு கொடுக்கறது எனக்கு கொடுங்கன்னு கேட்டா அவள் நாய்க்குட்டி அல்ல, அவள் பிள்ளையாய் மாறினாள். இந்த காலை வேளையில் உன் ஜெபம் உன்னை தேவனுடைய பிள்ளையாய் மாற்றும். ஒருவேளை இந்த உலகம் உன்னை நாய்க்குட்டின்னு சொல்லும், உன்னுடைய குடும்பத்தாரால் நீ ஒதுக்கப்பட்டு இருப்ப, நீ இந்த வீட்டுக்குள்ளே வரக்கூடாதுன்னு சொல்லியிருப்பாங்க, என் முகத்தில் முழிக்காதுன்னு சொல்லியிருப்பாங்க, உனக்கு இது கிடையாதுன்னு சொல்லியிருப்பாங்க, உனக்கு இது தகுதி கிடையாதுன்னு சொல்லியிருப்பாங்க. இந்த காலை வேளையில் கர்த்தர் சொல்கிறாரு, அவர்கள் ஒதுக்குன நாய்க்குட்டி எனக்கு பிள்ளை, என்னுடைய பிள்ளை. அவன் தூக்கி போட்டான்ல, அது வேற யாரும் இல்லை, இயேசு கிறிஸ்து. அவர் நம்ம கைக்கு வந்துட்டா அந்த மேஜையில் உட்காந்துருக்கும் பிள்ளை கிடையாது. இந்த அப்பம் யார் கையில் இருக்கோ அவன் தான் பிள்ளை. அப்பத்துக்கு தான் மரியாதை, வச்சிருக்கிறவனுக்கு மரியாதை கிடையாது. அப்பம் யார் கையில் இருக்கோ அவனுக்கு அந்த அப்பத்துக்கு தான் மரியாதை. இன்னைக்கு அந்த அப்பமாகிய ஜீவ அப்பமாகிய இயேசு கிறிஸ்து உன் கையில் இருக்கிறார். உனக்கு என்ன கவலை? இந்த காலை வேளையில் ஆண்டவர் உனக்கு சொல்கிற வார்த்தை அதுதான். பயப்படாத. உன்னை நாய்க்குட்டின்னு சொல்லட்டும், ஒதுக்கி தள்ளட்டும், உன் சந்ததி உன் பிள்ளைகளை வீட்டுக்குள்ளே சேர்க்காம இருக்கட்டும், உன் குடும்பத்தில் இருக்கவங்க சொல்லட்டும், உன் சொந்தக்காரங்க சொல்லட்டும், நீயும் வரக்கூடாது, உன் பிள்ளைகளும் வரக்கூடாது, ஏன் நீ ஒரு தவறான வாழ்க்கையில் முடிவெடுத்ததாகவே இருக்கட்டுமே. ஏன்னா அப்பா எடுத்த தப்பான முடிவு கானானுடைய சந்ததியே தப்பா போச்சு. ஆனாலும் கர்த்தர் சரி பண்ண விரும்புகிறார், கர்த்தர் பிள்ளையை மாற்ற விரும்புகிறார். பாருங்க, கானானுடைய தாத்தா யாரு? நோவா. மாம்சத்தில் பிறந்த அந்த நோவா தாம் பேரனை சபிக்கிறதுக்கு அவங்க வருத்தப்படல. பாருங்க, பையன் மேலே உள்ள கோபத்தை பேரன் மேலே காட்டுறான். பேரன் தப்பே பண்ணலை, பேரன் மேலே காட்டுறான். ஆனால் நீ நானும் தப்பே பண்ணவங்க தான், நீ நானும் ஒதுக்கப்பட்டவங்க தான். தன் சொந்த சகோதரர்களால், தன் சொந்த தாய் தகப்பனால வெறுக்கப்பட்டவங்களா கூட இருக்கலாம். ஆண்டவர் காலை வேளையில் சொல்கிற வார்த்தை என்ன தெரியுமா?
நான் உன்னை நேசிக்கிறேன், நீ என் பிள்ளை, உனக்காக நான் பிற்கப்பட்டேன், உனக்காக நான் அடிக்கப்பட்டேன், தைரியமா இரு. இந்த காலை வேளையில் உன்னை யாரும் எதுவும் செய்ய முடியாது. உன்னை யார் ஒதுக்கட்டும், ஒதுக்குனவங்களே உன்னை தேடி வர காலம் ஒன்று வரும். அவங்களே உன்னை தேடி வந்து நீ என்னுடைய வா, எங்கள் வீட்டுக்கு வா, எனக்கு ஜெபம் பண்ணுன்னு சொல்கிற காலம் ஒன்று வரும். என் வீட்டில் காலை வைக்காதன்னு சொன்னவங்க என் வீட்டுக்கு வா ஜெபம் பண்ணுன்னு சொல்கிற காலம் ஒன்று வரும். அது கர்த்தர் உன்னை கொண்டு செய்ய போகிற மிகப்பெரிய காரியம். இதை சாட்சியாக சொல்கிறேன். நீ இதை ஒருவேளை தீர்க்க தரிசனமாக வச்சுக்கிட்டாலும் சரி, கர்த்தர் உன்னை அந்த வார்த்தையை அப்படியே கனப்படுத்துவார். உனக்கும் எனக்கும் அற்புதமான காரியத்தை கர்த்தர் செய்ய போகிறார். நாம் இன்னைக்கு காலை வேளையில் இந்த கானான ஸ்திரியை போல நாம் ஆண்டவரை நோக்கி பார்க்க போகிறோம். அடைக்கப்பட்ட வாசல்கள் திறக்கப்பட போகிறது. மறைவாய் இருக்கிற தேவன் வெளியரங்கமாய் மாறப்போகிறார். நீ கீழானவைகள் அல்ல, மேலானவைகளே தேடு. ஒருவேளை ஆண்டவர் உனக்கு அற்புதமான வெளிப்பாடுகளை கொடுக்கக்கூடும். படித்தவங்களுக்கு, பெரிய பெரிய ஆட்களுக்கு, பெரிய ஞானிகளுக்கு மறைக்கப்பட்டதை கர்த்தர் பேதைகளுக்கு வெளிப்படுத்த வல்லமையுள்ளவர். எந்த காரியத்தில் இந்த உலகம் உன்னை சம்பாத்தியத்திலேயோ பணத்திலேயோ ஆஸ்தியிலையோ அல்லது அழகுலையோ எதை வச்சு உன்னை கேவலவானா படுத்தியிருக்கலாம். ஆனால் இயேசுவை வச்சு உன்னை உயர்த்த போறார். அந்த அப்பா உன்னை உயர்த்த போகுது, அதை வச்சு உன்னை உயர்த்த போறார். நம்முடைய உயர்வுக்கு இயேசு மட்டுமே காரணமாக இருக்க போகிறார். அவங்க வேணா எதை வேணா கம்பேர் பண்ணலாம், ஆனால் அவங்ககிட்ட இயேசு இருந்துட்டாருன்னா போதும். ஒதுக்கப்பட்ட நீ, தள்ளப்பட்ட சந்ததி தேவனுக்கு முன்பாக உயர்த்தப்பட போகிறார். தேவன் உன்னை உயர்த்த போகிறார். எல்லார் கண்களுக்கு முன்பாக தேவன் உன்னை உயர்த்த போகிறார். ஜெபம் பண்ணுவோமா? நல்ல தகப்பனே, சர்வ வல்லமையுள்ள எங்கள் ஆண்டவரே, அப்பா, நாங்கள் எல்லாளவும் தகுதி இல்லாதவர்கள் ஆண்டவரே. நாங்கள் ஒதுக்கப்பட்டதான ஒரு சந்ததி, மனுஷனால் நிராகரிக்கப்பட்டவர்கள் ஆண்டவரே. எங்களை வேண்டாம் என்று சொன்னார்கள். எங்க முகத்துல முழிக்க வேணாம்னு சொன்னாங்க. நாங்க துணிக்கைக்கு காத்திருந்த காலம் இருக்கிறது ஆண்டவரே. யாராவது அன்பா பேசுவாங்களான்னு எதிர்பார்த்திருக்கிற காலம் இருந்துச்சு ஆண்டவரே. ஆனா எங்களுக்கு அப்பத்தையே நீங்க கொடுத்துட்டீங்க ஆண்டவரே. அப்பத்தையே எங்க கையில் கொடுத்துட்டீங்க. நீங்களே வந்துட்டீங்கப்பா ஆண்டவரே. இனி மனுஷனுடைய நேசத்தை பார்க்கலாம், மேலான நேசம் எங்க கையில கிடைச்சிருச்சு. மனுஷனுடைய ஞானத்தை பார்க்கலாம், மேலான ஞானம் எங்களுக்கு கிடைச்சிருச்சு. மனுஷனுடைய அரவணைப்பை பார்க்கலாம், மேலான அரவணைப்பு எங்களுக்கு கிடைச்சிருச்சு. இனி நாங்கள் தேடி போகிறதில்லை. அந்த அப்பம் எங்க கையில் இருக்கிறதுனால இனி எல்லாரும் அந்த அப்பத்துக்காக எங்களை தேடி வர போறாங்க. நாங்கள் விசுவாசிக்கிறோம்ப்பா. நீங்க எங்க கூட இருந்துட்டீங்கன்னா போதும். கர்த்தரை இவ்வளவு சமீபமாய் பெற்ற வேற ஜாதி எதுன்னு இருக்கேப்பா. நீங்க எங்க கூட இருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஒவ்வொரு நாளும் இந்த அப்பத்தை மாத்திரம் இஸ்ரவேலர்கள் இழந்தா மாதிரி நாங்கள் இழந்துடவே கூடாது ஆண்டவரே. இந்த அப்பத்தை பிட்டு நாங்கள் புசித்து ஒவ்வொரு நாளும் கானானுக்குள்ள பிரவேசிக்கிற வரைக்கும் வானத்தின் மன்னாவை நாங்கள் புசிக்க கிருபை பாராட்டும். ஆசீர்வதியும், வழி நடத்தும். எங்கள் ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் பிதாவே.